வழக்கமாக என்ன முதலமைச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விழா அரங்கிலிருந்து அவங்க அடுத்த காருக்குள்ளே தான் வைப்பாங்க. இடையில வந்து மக்கள் வந்து நம்மளை நெருங்கிடக்கூடாது, நம்ம கூட ஒரு செல்ஃபி எடுத்துடக்கூடாதுன்னு அவ்வளவு கவனமாக போவாங்க. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லாமல் காரை கூட பின்னால் வாங்கன்னு சொல்லிட்டு இவர் அப்படி மக்களை நோக்கி போறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். நாளைக்கு நீங்கள் சிக்மா ஃபங்க்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த சினிமாக்காரர்களும் விஜய் வீட்டு வாசலில் நிற்பாங்க. எங்கள் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணணும், எங்கள் படத்தினுடைய டீசரை நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணணும், எங்கள் படத்தினுடைய ட்ரெய்லரை நீங்கள் தான். மோடி கார்லேருந்து வரும்போது ஒரு ரோட் ஷோ பண்ணுவார். காரில் ஒரு காலு இதில் ஒரு காலை வச்சுட்டு இப்படி கை காட்டிகிட்டே வருவார், டோரை பிடிச்சிட்டு. அந்த மாதிரி தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ரோட் ஷோவை நடத்துகிறாரு. அங்கே இருக்கிற ரசிகர்களோட கை குலுக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, அன்பு செலுத்துகிறாரு. எப்படி திடீர்னு உங்கள் ரசிகர் மேலே உங்களுக்கு எப்படி கரிசனம்? கோட் படத்தில் வந்து ஒரு துப்பாக்கியை தூக்கி உங்கள் கையிலே கொடுத்ததன் மூலமாக அவர் என்ன கன்வே பண்ணுறாரு அப்படின்னா, சினிமாவில் நான் இருந்த இடத்துல இனிமே இவர் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை மக்கள்கிட்ட எடுத்து வச்சார். ஸோ அப்படி ஒரு அந்தஸ்தை கொடுத்த ஒருத்தரை வந்து நம்ம போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப. Bharat Institute of Higher Education and Research. Join us for an amazing career and endless opportunities in the future. Bharat breaks the world record. அக்காநேயர்கள் வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கூட பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் சீக்கிரமாக கம்பேக் கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காரு. கம்பேக்னு கொடுக்க நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு, என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம், எங்ககிட்ட இந்த தப்பை என்னன்னு நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு புது ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறதா தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கட்சியில் இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் நாங்கள் கம்பேக் கொடுப்போம்லாம் சொல்கிறாரு, எப்படி இதை பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாகவே நீங்கள் வந்து வாழ்க்கையிலும் சரி அரசியல்லையும் சரி எதுவுமே நிலையானது இல்லை. இன்னைக்கு ஒன்று இருக்கும், அது நாளைக்கு அது மாறும். மாற்றம் ஒன்று தான் மாறாது. அதனால இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற திமுக நாளைக்கு ஆளுங்கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு அபத்தமா சொல்லிட முடியாது. திமுக கடந்த காலங்களில் பலமுறை எதிர்கட்சியாகவும் பலமுறை ஆளுங்கட்சியாகவும் இருந்திருக்கு. திமுக வந்து படுதோல்வியை சந்தித்த தேர்தல்லாம் இருக்கு. இனிமே திமுக அவ்வளவுதான், இனிமே இவங்களால எழுந்திருக்கிச்சு வரவே முடியாது அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லாம் கடந்து அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதனால எதிர்காலத்திலும் அப்படி ஒரு வாய்ப்பு திமுகவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எந்த மாற்றம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, தாவேக்கா ஆட்சி 100 நாளை கடந்திருக்கு, சிறப்பாக ஆட்சி பண்றாங்க, அதுல மாற்றம் இல்லை. ஆனா மிச்ச காலத்தில் தாவேக்கா ஆட்சி வந்து மக்களுடைய அதிருப்திக்கு ஆளானால் 2031 தேர்தலுடைய முடிவுகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய நம்பிக்கை விஜய் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார், இன்னும் பல ஆண்டுகள் வந்து ஒரு தமிழ்நாட்டை ஆள்வார் நம்ம நம்புறோம். ஆனா அதற்கு மாறாக அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் தவறு பண்ணி அது மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தினா அந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாது. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு வந்து ஸ்டாலின் நம்புறார். ஸோ அதுதான் விஷயம். அதுக்கு அடுத்து ஒரு தேர்தல் வந்து ஒரு தோல்வி அடையும் போது ஒரு 3 மாசம் 6 மாசம் அவங்க கொஞ்சம் சோர்ந்து போய் இருப்பாங்க. அதுக்காக நீங்க வந்து அடுத்த அந்த 5 வருஷம் முழுக்கவே அவங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட முடியாது. அப்ப அந்த கட்சியை வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப நம்ம வந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டுட்டோம், நம்ம நம்பிக்கையோட இருக்கோம், அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான் அப்படின்னு வந்து ஒரு உற்சாகம் அவங்களுக்கும் வரணும். அதன் மூலமாக அது தொண்டர்களுக்கும் வர வைக்கணும். அதற்கான ஒரு முயற்சி தான் இது. ஓகே சார். இன்னைக்கு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம்மா இருக்காரு, தாவேகா ஆட்சி நடைபெறுது. அவங்க ஆட்சிக்கு இருக்கக்கூடிய சிக்கல்லாம் என்னன்னு பாக்குறீங்க சார்? ஏன் அப்படின்னா இப்பதான் அமித்ஷாவோட மீட்டிங் போயிட்டு வந்தாரு, அதுவே மிகப்பெரிய ஒரு அப்போசிஷனை கிரியேட் பண்ணுச்சு. இவ்வளோ நாள் போகாமல் இருந்தோம், நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அவர் கொஞ்சம் இணக்கமாக இருக்காரோன்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. இணக்கம்ன்றதை விட அவர் சொல்கிறத செய்கிறாருன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? ஸோ தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு பார்க்குறீங்க? அதாவது அமித்ஷா தலைமையில் கூட்டப்பட்ட அந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் கலந்து கொண்டது தப்பு கிடையாது. ஏன்னா அது தென் மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சி தானே அது. அதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அங்கே வந்து நம்மளுடைய மாநில வளர்ச்சி மாநில நலன் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசப்படும். அப்போ அதை போகமாட்டேன்னு சொன்னது தப்பு கிடையாது. அதற்கு அவர் சென்றதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறை தான்.
ஆனா அங்க போனதற்கு பிறகு விஜய் அவர்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் வருது இல்ல. முதல்ல வந்து டீலிமிட்டேஷன் நம்ம வேணான்னு சொல்றோம். அங்க போய் பாத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டை பாதிக்காத டீலிமிட்டேஷன், அங்க போய் நம்மளுடைய ஸ்டாண்டு மாறுறது இருக்குல்ல, அதுதான் சரியில்லை. அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேசு பொருளா மாறினதில்லை. விஜய் அவர்கள் மீதான ஒரு விமர்சனத்துக்கு அது வந்து ஒரு காரணம் ஆயிடுச்சுல்ல. எல்லாத்துக்கும் மேல உங்க மேல வந்து என்ன குற்றச்சாட்டு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு? இவங்க வந்து பாஜகவுடைய பி டீம், பாஜக தான் இவங்களை இயக்குது, பாஜகவுக்கு பயப்படுறாங்க, பாஜகவை வெளிப்படையா விமர்சிக்கிறது இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை மக்கள் நம்பல. மக்கள் நம்பாததுனாலதான் உங்களுக்கு வாக்களித்து உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது போன வாரம் சட்டசபையில் ஒன்றை பேசுறீங்க. என்ன சொல்ல போனா அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராகத்தான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துக்கே அழைப்பு விடுத்தீங்க. இப்ப நீங்க அங்க போய் உட்காந்துக்கிட்டு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக உங்கள் நிலைப்பாட்டை மாத்திட்டு தமிழ்நாடை பாதிக்காத அளவுக்கு எங்களுக்கு வேணுங்கிற பேச்சு இருக்குல்ல, அந்த நிலைப்பாடு மாறும்போது எல்லாருக்குமே உங்க மேல ஒரு டவுட் கிரியேட் ஆகும். இது வந்து உண்மையிலே தாவேக்காவுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழல் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்க உங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும், உங்களுக்கு கட்சிக்கும் சரி ஆட்சிக்கும் சரி. அதுக்காக நீங்க எல்லா வகையிலையுமே இணக்கமா போறது அது உங்கள் மீது வந்து ஒரு தவறான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திடும். அப்படி ஒரு சிக்கல் இருக்கு. அதை வந்து விஜய் அவர்கள் சாதுரியமா கையாளணும். அது ரொம்ப முக்கியமானது. ஓகே சார், இவ்வளோ தூரம் நடந்துமே ஒரு 100 days ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் ஒரு அட்வான்டேஜ்னா என்னன்னு பாக்குறீங்க? இதனால தான் ஒரு 100 daysல பெரிய கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் இல்லை, அந்த இபி பிரச்சனையை தவிர பெருசாக கம்ப்ளைண்ட் இல்லை. அவரோட ஸ்ட்ரென்த்னா என்னன்னு பார்க்குறீங்க சார்? இல்லை, விஜய் வந்து மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை தான் விஜயனுடைய பலம். ஸோ அப்படி நம்பிக்கை வைத்த மக்களுக்கு வந்து நம்ம ஒரு நல்லாட்சியை தரணும்னு நினைக்கிறாரு பாருங்க. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அது வந்து வெறுமனே வாய் வார்த்தையா இல்லை, செயலாகவும் இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. அதில் நான் பல நேர்காணலில் சொன்னது தான். ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு, எங்கேயோ ஒரு திறப்பு விழா, அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் மக்களை நோக்கி வர்றாரு பாருங்க. வழக்கமாக என்ன முதலமைச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விழா அரங்கிலிருந்து அவங்க அடுத்த காருக்குள்ளே தான் வைப்பாங்க. இடையில வந்து மக்கள் வந்து நம்மளை நெருங்கிடக்கூடாது, மக்கள் யாரும் நம்மளை டச் பண்ணிடக்கூடாது, கை குலுக்கிடக்கூடாது, நம்ம கூட ஒரு செல்ஃபி எடுத்துடக்கூடாதுன்னு அவ்வளவு கவனமா போவாங்க. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லாம காரை கூட பின்னால வாங்கன்னு சொல்லிட்டு இவர் அப்படி மக்களை நோக்கி போறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். எல்லாத்துக்கும் மக்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை மட்டும் இல்லை, விஜய் மீதும் தாவேக ஆட்சி மீதும் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜி தெரிந்த ஒரு முதலமைச்சரா அவர் இருக்கார். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த காப்பீட்டு திட்டத்தினுடைய உச்சவரம்பை உயர்த்தியதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம். அதே மாதிரி பல அறிவிப்புகளை அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த அறிவிப்பை மட்டும் வைத்து அடடா சூப்பரா பண்ணிட்டாங்கன்னு ஒரு கிரீடியத்தை நம்மளால சூட்ட முடியாது. அது எந்த அளவுக்கு அது நடைமுறைப்படுத்தப்படுது, எந்த அளவுக்கு அது மக்கள் கிட்ட போய் சேருதுங்கிறதை நம்ம பார்க்கணும். பட் 100 நாள் அப்படிங்கிறது ஒரு ஆட்சி அளவிடுவதற்கான ரொம்ப ஒரு குறைவான அவகாசம். அதனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சார், இப்போ நான் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன கமெண்ட் பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ சஞ்சய் வந்து சினிமா படத்துக்காக இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு, ஒவ்வொரு சேனலாக இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அந்த கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் வார்த்தைக்கு எல்லா இன்டர்வியூமே அப்பா பற்றி ரொம்ப பெருமையாக அன்பாக பேசுகிறாரு. இப்போ விஜய் சார் வந்து சினிமா படத்துக்கு ஆடியோ லஞ்சுக்கோ இல்லாத ஈவெண்ட்டுக்கோ வந்தால் அது எவ்வளோ பெரிய மாற்றமாக இருக்கும், விஜய் சாருக்கும் நல்ல பேர் கிடைக்கும், அவரோட பையன் சஞ்சய் படத்துக்கு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு. இதில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. நாம் கேள்விப்பட்ட வகையில் அவர் சிக்மா படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புங்கிறது கிட்டத்தட்ட இல்லை. ஆனால் அப்படி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பே பார்த்தீங்கன்னா அப்படி நடக்க போகிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து எல்லாரும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்து அப்படி நடக்காது. அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை வந்து ஒரு சினிமா ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினைக்கிறதே ஒரு மோசமான அணுகுமுறை, மோசமான எண்ணமா நான் பார்க்குறேன். இல்லை, அவர் அப்பா இல்லை சார், அது பிரச்சனையே கிடையாது. என்ன, அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அது ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு நீங்கள் சிக்மா ஃபங்க்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த சினிமாக்காரர்களும் விஜய் வீட்டு வாசல்ல நிற்பாங்க. எங்க படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நீங்க தான் ரிலீஸ் பண்ணணும், எங்க படத்தினுடைய டீசரை நீங்க தான் ரிலீஸ் பண்ணணும், எங்க படத்தினுடைய ட்ரெய்லரை நீங்க தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு போய் மொத்த பேரும் நிற்பாங்க. ஏற்கனவே சினிமாக்காரர்கள் நின்று தான் கடந்த திமுக ஆட்சியில வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரு. எல்லாத்துக்கும் மேல கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது திமுக ஆட்சி பறிபோவதற்கு இந்த சினிமாக்காரர்கள் தான் காரணம். எல்லாத்துக்கும் மேல
இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதிய படங்கள் ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு வாரத்துக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதிங்கிற மாதிரியான இதெல்லாம் அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாரு. அதுவே வந்து நமக்கு ஏற்புடைய விஷயமா நான் நினைக்கல. ஏன்னா நீங்கள் வந்து மக்களினுடைய முதலமைச்சர், தமிழ்நாடு தான், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய நலன் தான் உங்களுடைய மைண்டில் இருக்கணும். நீங்கள் இருந்த துறை, உங்களை வளர்த்த துறைங்கிறதுனால நீங்கள் சினிமா மீது ஒரு ஸ்பெஷல் கரிசனம்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சினிமாங்கிறது இங்கே இருக்கிற பல துறைகளில் அதுவும் ஒன்று. இந்த துறை மூலமாக அரசுக்கு வந்து வரியாக பல கோடிகள் வருது. அப்போ அந்த துறை வளருவதற்கு ஒரு முதலமைச்சராக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, அது வரைக்கும் சரி. அதை விட்டுட்டு நான் மற்ற இப்போ பாருங்கள், விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி சொல்லணும்னு கேட்குறாங்க. ஆனால் முழுமையாக பண்ண முடியாது, எங்கள்கிட்ட நிதி ஆதாரம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்க வந்து அந்த வரியை தள்ளுபடி, கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. 75,000 தான் எங்களால் தள்ளுபடி பண்ண முடியும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ சினிமாவுக்கு மட்டும் எப்படி உங்களால் அள்ளி கொடுக்க முடியும்? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் சினிமாக்காரர்களையும் சினிமா துறையும் தள்ளி வைப்பது தான் சரியான விஷயமா நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன கருத்து ஆசைப்பட்டேன்னா என்ன இன்னொரு முறை சொல்கிறேன், அவர் அப்பா இல்லையா, அப்பா பையன்ற உறவு அது என்னைக்கு மாறாது இல்லையா? அதனால அவர் வந்து நிற்கிறதுலனால என்ன பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு தெரியும். அவர் குடும்பத்தில் பல விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம வெளிப்படையாக பேச முடியாது. பட் என்னுடைய யூகம் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தரும் டவுட் கேட்டிருந்தாரு, எல்லாருமே போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க சிஎம் அவர்கள் கூட, அது ரொம்ப பெருமையாக இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, நான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சஞ்சய் அண்ட் விஜய் சார் ஏன் இணைந்து இருக்கிற ஃபோட்டோவே ஒன்று வரல, ஏன் சார்? அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே முதல் கேள்வி என்ன கேட்டீங்க, சிக்மா ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் சார் வருவார், வரணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது வந்து உங்கள் கேள்வி, உங்களுடைய கருத்து மட்டும் இல்லை, உங்களை போன்ற பல பேரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்படி நினைப்பவர்கள் எல்லாமே இந்த கேள்வி அவர்களுக்குள் கேட்டுக்கணும். பல பேர் போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஏன் அவருடைய புள்ள இன்னும் ஃபோட்டோ எடுக்கலைங்கிற கேள்வியை கேட்டால் சிக்மா ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் அவர்கள் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறதுக்கான பதிலும் கிடைச்சிடும். ஓகே சார், இறுதி கேள்வி சார். இப்போ செப்டம்பர் 1 எந்த ஷூட்டிங்கும் போகாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, என்ன இஷ்யூ ஆக்சுவலி, என்ன நடக்குது? அதாவது என்னன்னா, திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பல பிரச்சனைகள் ஓடுது, அதில் இதுவும் ஒரு பிரச்சனை. என்னன்னா, இந்த புதிய படங்களை வாங்குகிற ஓடிடி நிறுவனங்கள் அந்த ஓடிடி ரைட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் அந்த பட்ஜெட்டில் அல்லது இந்த வியாபாரத்தில் கிட்டத்தட்ட 50% தொகை வந்து அந்த ஓடிடி நிறுவனங்களே கொடுக்குறாங்க. 100 கோடி ரூபாயில் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸை 50 கோடி கொடுத்து வாங்குறாங்க. அப்போ அவன் என்ன கண்டிஷன் போடுறான் அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகி 4வது வாரம் நான் வந்து அந்த படத்தை ஓடிடியில் போட்டுருவேன். அதான் அவன் வைக்கிற கண்டிஷன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காசு நிறையா கிடைக்குதுங்கிறதுனால ஓகே, நீங்கள் சொன்னதுக்கும் ஆமாம், சொல்ல போகிறதுக்கும் ஆமாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒத்துக்கிறாங்க. தியேட்டருக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 4 வாரத்தில் ஓடிடியில் போகிறதுனால தான் தியேட்டருக்கு ஒருத்தனும் வரமாட்டேன்றான். இப்போ பாருங்க, ஒரு படத்தை போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க, தியேட்டரில் கூட்டமாக இருக்கும். எப்போ எதுக்குப்பா போய் கியூவில் நின்றுக்கிட்டு, என்ன நம்ம வந்து 4 வாரம் வெயிட் பண்ணோம்னா வீட்டில் உட்காந்து பார்த்துடலாமே அப்படின்னு யாருமே தியேட்டருக்கு வர்றதில்லை. அதனால தியேட்டருக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணு, 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் போடுற மாதிரி நீங்கள் அக்ரிமெண்ட் போடுங்க. அப்போ தான் தியேட்டர்லேயும் கூட்டம் வரும், என்ன ஓடிடிக்காரங்களுக்கும் நீங்க படத்தை கொடுத்த மாதிரி ஆச்சுன்னு சொல்றாங்க. இவங்க என்ன, ப்ரொடியூசர் என்ன சொல்றாங்க, 4 வாரத்துல போடுங்கன்னு சொல்லி கொடுத்தா தான் எங்களுக்கு நிறைய பணம் தர்றான், 8 வாரம்னு சொன்னா அவன் கம்மியா தான் காசு தர்றான், அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு இப்போ ப்ரொடியூசர் சொல்றாங்க. இதுல வந்து தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் ஒரு டிஸ்பியூட் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக நீங்க உட்காந்து உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க, அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். இதுதானே சரியான விஷயம். ஆனால் இவங்க என்னன்னா, தயாரிப்பாளர்கள் தன்னிச்சையாக செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, செப்டம்பர் 10 ஒரு 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. என்ன படம் அப்படின்னா, மண்டாடியும் சர்தார் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 ஜெயிலர் 2 வரப்போகுது, ஓம் படம் வரப்போகுது. அக்டோபர் 7ஆம் தேதி 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 7 படம் ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் 2ஆம் தேதி சிக்மா படம் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு தயாரிப்பாளரும் படத்தை எடுத்து வச்சுட்டு ரிலீஸுக்கு சரியான டேட் இல்லாமல் என்ன கஷ்டப்பட்டு காத்திருந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி நகரும் போது, நீங்கள் கவுன்சிலில் உட்காந்து ஒரு 10 பேர் உட்காந்து அப்படியே மிச்சரை சாப்பிட்டுட்டு நாங்கள் 1ஆம் தேதியிலேருந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, இந்த டேட்டை
லாக் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற ப்ரொடியூசர்லாம் பிச்சையா எடுப்பாங்க. அது எப்படி இந்த அறிவிப்பை இவங்க வெளியிடலாம்? யார் இவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இப்ப நான் கேட்கிறேன், தயாரிப்பாளர் சங்க தலைவரா இருக்கிறது தமிழ்குமரன். சிக்மா படத்தை வந்து அக்டோபர் 2ஆம் தேதின்னு ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணது அவர் தான். இப்போ அவர் அறிவிப்பாரா சிக்மா படம் 2ஆம் தேதி ரிலீஸ் இல்லைன்னு அவர் சொல்லுவாரா? சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்போ மற்ற தயாரிப்பு ஜெயிலர் 2 அக்டோபர் 15 ரிலீஸ் கிடையாதுங்க அப்படின்னு இவங்களால சொல்ல முடியுமா? அப்போ யாரோ ஒருத்தன் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு படம் எடுப்பான். நீங்கள் கவுன்சிலில் 10 பேர் 15 பேர் உட்காந்துக்கிட்டு இத்தனாம் தேதி நீ ரிலீஸ் பண்ண மாட்டோம்னா இது என்ன அர்த்தம்? இது ஒரு மிகப்பெரிய வன்முறை இல்லையா? என்ன கேட்டால் அந்த காம்படிஷன் கமிஷனுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் தமிழ் சினிமாவில் இருக்குங்கிறத அங்கே எடுத்துகிட்டு போகணும். யாராவது முதுகெலும்புள்ள தயாரிப்பாளர்கள் இவர்களுடைய இன்றைய அறிவிப்பை வந்து கொண்டு போனால் இதுக்கெல்லாம் விடிவு காலம். ஓகே சார். அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி அப்படின்னா, நம்மளோட ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ சமீபமாக ஒரு நகைக்கடையை திறந்து வச்சிருப்பாரு. அந்த நகைக்கடையை திறந்து வச்சுட்டு ஸ்டேஜில் பேசும்போது கீழேருந்து ஒருத்தர் அடுத்த தமிழக முதல்வர்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு சிவகார்த்திகேயன் வந்து சூன்றிருப்பாரு. அந்த ரியாக்ஷன் தான் இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் ரொம்ப இதுவாக பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அவர் நான் அரசியலுக்கு வரல அப்படின்லாம் சொல்லக்கூடாதுப்பா, நான் அரசியலுக்கு வரல இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கணும், இல்லை வரேன்னாவது சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அவர் சொன்ன ரியாக்ஷன் இப்போல்லாம் அமைதியாக இருங்கன்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அதான் இந்த இடத்துல அந்த மாதிரி சவுண்டு விடாதீங்க, அல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இப்படி ஒரு கோஷத்தை எழுப்பாதீங்க அப்படிங்கிறது தான் சிவகார்த்திகேயனுடைய ரியாக்ஷன்ஸ்லேருந்து நமக்கு புரிகிற ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் நான் எப்பயுமே அரசியலுக்கே வரமாட்டேன்னு அந்த இடத்துல பேசிட்டார் அப்படின்னா நாளைக்கு அதை அவரே மீறுகிற ஒரு சூழல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் நடிகராக அப்படி பிரபலமாக தொடங்கிய போது நான் வந்து விளம்பரப்படத்திலேயே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நகைக்கடை விளம்பரத்துல அவர் நடிச்சிருக்காரு. அது இல்லாம விரைவில் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 விளம்பர படங்கள்ல நடிக்க போறதா தகவல் வருது. அப்ப அன்னைக்கு நம்ம வெளிப்படையாக பேசணும், ஆனா அதுக்கு மாறாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நான் அரசியலுக்கு வரமாட்டேன், நீங்க என்னை முதல்வரெல்லாம் சொல்லாதீங்க, நான் எல்லா காலத்திலும் நடிகன் தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. நாளைக்கு அப்படி அரசியலுக்கு வரும்போது இன்னைக்கு பேசுனது வந்து ஒரு மேற்கோள் காட்டப்படும். ஸோ அதனால இதை அப்படி தவிர்த்துட்டார் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு விஜய்க்கு மக்கள் இருக்கிற செல்வாக்கு, அவர் முதலமைச்சராக இருப்பது, அதுக்கப்புறம் தாவேகாவுக்கு உள்ள எதிர்காலம், ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இப்போ இந்த 5-10 வருடங்களில் சிவகார்த்திகேயன் வந்து அரசியல் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வரமாட்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். அதன் காரணமாக கூட அந்த அவருடைய ரசிகரை வந்து அவர் அடக்கியிருக்கலாம். சார் ஆனால் எங்களுக்கு நான் பார்க்கும்போது எங்கள் சைட்லேருந்து என்ன தோணுச்சுன்னா, இப்போ இல்லைப்பா இப்போவே ஆரம்பிக்காதீங்க, இப்போ அடுத்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ வரலன்னு சொல்லு, இப்போ வரலன்னா மைக்கை வாங்கி நான் வரலங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எப்பயுமே விஜய் சார் தான் சொல்லியிருக்கணும். அவர் கொடுத்த ரியாக்ஷன் இப்போ இல்லை, அப்புறமா தான் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்து. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வருவார்? அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வரமாட்டாரா? இல்லை, இந்த கேள்விக்கு நம்ம வந்து யூகமாக பதில் சொல்ல முடியாது. ஆனால் உறுதியாக வருவார் அப்படிங்கிறத விட அவர் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக. வரக்கூடாதுன்னு ஆமாம், நான் எல்லா காலத்திலையும் சொல்கிறது தான். விஜய் அரசியலுக்கு வரும்போதே நான் சொன்னது என்னன்னா, நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது. அதனுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நடிகர்கள் வந்து திரையில் காட்டுகிற அவர்களுடைய முகத்தை, அது வந்து ஒரு முகமூடி தான், அது அதையே வந்து ஒரு நிஜமான முகமா மக்களை நம்ப வைத்து அதன் மூலமாக இவங்க அரசியலுக்கு வர நினைக்கிறாங்க. அது வந்து நான் ரொம்ப தவறாக நான் நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ நீங்க ஒரு நடிகர் இருக்காரு, இப்போ சிவகார்த்திகேயனே இருக்காரு அப்படின்னா, ஒரு திரைப்படத்துல வந்து அவர் ஒரு வள்ளலா நடிக்கிறாரு, நல்லவரா நடிக்கிறாரு, அதை வந்து மக்கள் பார்த்துட்டு இவர் நிஜத்திலையும் இவர் ஒரு வள்ளல், நிஜத்திலையும் இவர் நல்லவர்னு மக்கள் நினைக்கிறதா வச்சுக்குவோமே. அப்ப சிவகார்த்திகேயன் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பா அது வந்து நடிப்பு, அது வந்து ஒரு கதாபாத்திரம். உண்மையான சிவகார்த்திகேயன் அது கிடையாது. இப்ப நீங்க பாக்குறீங்களா, இதுதான் உண்மையான சிவகார்த்திகேயன். மக்கள் கிட்ட அந்த யதார்த்தத்தை புரிய வைத்து, இந்த சிவகார்த்திகேயன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்க என்னைய அரசியல்ல வந்து என்னை கொண்டு ஆதரிங்கிற மாதிரி வெளிப்படையாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்தா அதை நம்ம வரவேற்கலாம். ஆனா இங்க இருக்கிற நடிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, அடடா நம்ம திரையில நடிச்சோம், நல்லவனா நடிச்சோம், வள்ளலா நடிச்சோம், அள்ளி கொடுக்குறவனா நடிச்சோம், இந்த கதாபாத்திரத்தையே இந்த முட்டாள் மக்கள் வந்து ஒரிஜினல் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சரி இவங்க தலையில் இப்படியே நம்ம மிளகா அரைப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு
அரசியலுக்கு வர்றது இருக்குல்ல, அது ஒரு வகையில மக்களை ஏமாற்றுகிறது தானே. ஓகே. ஸோ அந்த ஏமாற்று வேலையை தான் பல நடிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க எல்லா காலத்திலும் மக்களோட இருங்க. இப்ப தனுஷ் எடுத்துங்க. தனுஷ் வந்து கிட்டத்தட்ட பாருங்க இப்ப 55 படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த ஓம் படம் அவருடைய 55வது படம். உங்களுடைய வயதுக்கு நீங்களும் கூட பார்த்துருக்கலாம். தனுஷ் வந்து இத்தனை படங்களுடைய படப்பிடிப்புக்கு எந்தெந்த ஊருக்கோ போயிருப்பாரு. அவர் போறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது, எப்போ வந்தாரு, எப்போ நம்ம ஊர்ல ஷூட்டிங் நடந்ததுன்னு அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு கமுக்கமா போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருந்த தனுஷ் 2 நாளைக்கு முன்ன பார்க்குறேன் திருவண்ணாமலை படப்பிடிப்புக்கு போறாரு. அங்க ஒரு பெரிய கூட்டம். பார்த்தா அந்த மோடி கார்லேருந்து வரும்போது ஒரு ரோட் ஷோ பண்ணுவார். கார்ல ஒரு காலு, இதுல ஒரு காலை வச்சுட்டு இப்படி கை காட்டிகிட்டே வருவார், டோரை பிடிச்சிட்டு. அந்த மாதிரி தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ரோட் ஷோவை நடத்துறாரு. அங்க இருக்கிற ரசிகர்களோட கை குலுக்குறாரு, கட்டி பிடிக்கிறாரு, அன்பு செலுத்துறாரு. எப்படி திடீர்னு உங்க ரசிகர் மேல உங்களுக்கு எப்படி கரிசனம் வந்துச்சு? நேத்து வரைக்கும் வராத கரிசனமும் அன்பும் பாசமும் திடீர்னு வந்து அப்படியே பொங்கி பிரவாகம் எடுக்குதே எப்படி? அப்ப நீங்க அரசியலுக்கு வருவதற்காக இப்படி ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. கண்டிப்பா. ஸோ ஒரு நடிகர் அரசியலுக்கு வரணும்னா இந்த மாதிரியான பம்மாத்தெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா முதல்ல நம்ம போய் நிக்கணுங்கிறது உங்க உள்ளுக்குள்ளே இருந்தே உங்களுக்கு வரணும் அது. ஸோ அப்படி இல்லாம திடீர்னு இவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் ஆசை வந்து அதுக்கப்புறம் மக்கள் மேல இவங்களுக்கு வந்து ஒரு அன்பு வந்து வருதுன்னு இருக்குல்ல, அது வந்து நம்மளால சகிச்சிக்க முடியல. கண்டிப்பா அப்படி யாரும் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். சார் அதே மாதிரி சிவகார்த்திகேயன் மேல ரொம்ப வருஷமா இருக்க கம்ப்ளைண்ட் என்னன்னா, விஜய் சார் இடத்துக்கு வர ஆசைப்படுறாரு, அவரை ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறாரு, இல்லை அவரை மாதிரியே பண்றாரு, ஆக்ஷன்ஸா இருக்கட்டும் எல்லாமே அவரை மாதிரி பண்றாருன்ற கம்ப்ளைண்ட் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூட கடைசி நேரத்தில் நான் ஜெயிச்சதா இருக்கணும்னு தான் எல்லாருமே சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஸோ இப்போவுமே அதான் அவர் பண்றாரா? இப்படி அடுத்த இன்னைக்கு விஜய் சார் உட்காந்துட்டாரா, அந்த சீட்ல நம்ம அடுத்து உட்காந்துணும்னு அவர் ஆசைப்படுறாரா? அவர் மாதிரியே பண்ணணும்னு ஆசைப்படுறாரா? இல்ல, அதாவது நம்ம சினிமாவுக்கு வர்ற காலத்தில், நாம அரசியலுக்கு வர்ற காலத்துல வந்து ஒருத்தர் உச்சத்துல இருப்பாங்க. அப்ப அவங்கள மாதிரி நம்ம வரணும், அவங்கள மாதிரி நம்ம வெற்றி அடையணும்னு நினைக்கிறது வந்து அது தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஏன்னா எப்பயுமே எல்லாருக்குமே வந்து ஒரு இலக்கு இருக்கணும்ல. இப்போ ஒருத்தர் கிரிக்கெட்ல பிளேயரா வரணும்னு நினைக்கிறவன், நான் சச்சின் மாதிரி வரணும், நான் டோனி மாதிரி வரணும், விராட் கோலி மாதிரி வரணும்னு தானே நினைப்பான். அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அந்த மாதிரி சினிமாவுக்கு வர்றவங்க அன்னைக்கு யார் உச்சத்துல இருக்காங்களோ அவங்கள மாதிரி வரணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ரஜினியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் சினிமாவுக்கு வந்த காலத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் வந்து உச்சத்துல இருந்தாங்க. அப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாரு? இவங்க மாதிரி நம்ம வரணும்னு அவர் நினைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் விஜய் சினிமாவுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ரஜினி வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அப்ப இவரும் வந்து ரஜினியுடைய ரசிகராக ரஜினியை பார்த்து அவர் மாதிரி வரணும் அப்படின்னு தான் இவர் சினிமாவுக்கு வந்தாரு. அப்புறம் விஜய் வந்து அந்த உச்சத்துக்கு போயிட்டாரு. அவருக்கு பிறகு சினிமாவுக்கு வந்தவர்கள் நம்ம வந்து விஜய் மாதிரி வரணும் அப்படின்னு நினைச்சுதான் சினிமாவுக்கு வந்தாங்க, சிவகார்த்திகேயன் உட்பட. இதுவரைக்கும் எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா உச்சத்தில் இருப்பவர்கள் தான் நமக்கு ரோல் மாடல். அவங்கள மாதிரி வரணுங்கிறது தான் எல்லாருக்கும் வருகிற இயல்பான ஒரு ஆசை. அப்படி ஒரு ஆசை தான் சிவகார்த்திகேயனுக்கு வந்தது. அதுல எல்லாம் தப்பு இல்லை. அவர் என்ன ரூட்ல போனாரு அதே ரூட்ல நம்ம போவோம். உதாரணத்துக்கு நீங்க விஜயையும் ரஜினியையும் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரஜினி என்ன செய்தாரோ அதை தான் விஜய் பண்ணியிருப்பாரு. புரியுதா இல்லையா? ஒரு ஆக்ஷன் நடிச்சிருப்பாரு, திடீர்னு அவர் காமெடியா நடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு, இவரும் அதே மாதிரி காமெடியா நடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் டான்ஸில் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புவார், இவரும் டான்ஸில் பட்டையை கலப்புவார். அவர் அரசியல் பஞ்சு பேசினார், இவர் அரசியல் பஞ்சு பேசினார். அவர் அரசியலுக்கு வர நினைச்சாரு, இவரும் அரசியலுக்கு வர நினைச்சாருன்னு விஜய் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியுமே ரஜினி எடுத்து வைத்த அடிகள் தான். ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அது நமக்கே தெரியும். ஆனால் இங்கே சிவகார்த்திகேயன் எந்த இடத்துல மாறுபடுறார் அப்படின்னா, ஜனநாயகன்கிற ஒரு படத்துக்கான ரிலீஸ் தேதியை வந்து அந்த பட நிறுவனம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதே தேதியில் வந்து பராசக்தி எடுத்துகிட்டு வரணும். ஜனநாயகன் வந்து விஜயனுடைய கடைசி படம், அதோடு நம்ம மோதணும், விஜயை வந்து நம்ம மோதி ஜெயிக்கணும்னு நினச்சாரு பாருங்க. அங்கே தான் வந்து அவர் கொஞ்சம் பிசகிட்டார். என்ன காரணம்னா, நீங்கள் வெறுமனே ஒரு சக நடிகராக இருந்திருந்தா இந்த போட்டி கூட நல்லது தான். ஏன்னா ஒரு பலசாலியை வந்து
ஒரு சின்ன பையன் மோதி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது கூட அவனுடைய கான்ஃபிடென்ட்டா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அந்த விஜய் யார் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தாரு. கண்டிப்பா கோட் படத்துல வந்து ஒரு துப்பாக்கியை தூக்கி உங்க கையிலே கொடுத்ததன் மூலமாக அவர் என்ன கன்வே பண்றாரு அப்படின்னா, சினிமாவுல நான் இருந்த இடத்துல இனிமே இவர்தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை மக்கள்கிட்ட எடுத்து வச்சாரு. ஸோ அப்படி ஒரு அந்தஸ்தை கொடுத்த ஒருத்தரை வந்து நம்ம போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதை வந்து சிவகார்த்திகேயன் செஞ்சிட்டார். நம்ம மெட்ராஸ்ல சென்னையில ஒரு ஆணவ கொலை நடந்ததா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது அந்த பையன் பேர் பிரவீன். அந்த பொண்ணோட அப்பா வந்து தான் இதை பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அவங்க ஒரு தாவேக்கா நிர்வாகின்னு சொல்றாங்க, டிவிக்கு நிர்வாகின்னு சொல்றாங்க. சார் இதுக்கு முன்னாடி ஆணவ கொலையெல்லாம் தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த மாதிரி அந்த ஏரியால தான் நடக்கும். இன்னைக்கு சென்னையிலே நடந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, பொதுவாகவே இந்த ஆணவ கொலை அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகிற விஷயமா தான் இருக்குது. ஏன்னா கொலைங்கிறது இன்னைக்கு அன்றாட செய்தியாக இருந்தாலும் அது ஒரு தனிப்பட்ட விரோதம் அல்லது குடிபோதை அல்லது கஞ்சா போதை இது போன்ற காரணங்களால் நடக்கிற கொலைங்கிறது வேற. ஆனால் ஒரு ஆணவ கொலை அப்படிங்கிறத நம்ம எந்த காலத்திலும் ஏற்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டதில் 2 விஷயம். பெண்ணினுடைய தந்தை தான் இப்படி ஒரு செயலை செய்தார், அவர் தாவேக்கா நிர்வாகி அப்படின்னு ஒரு தகவல் சொல்றீங்க. ஆனால் பொதுவாகவே இந்த சாதி திமிர், சாதி வெறிக்கு வந்து எந்த கட்சி பேதமும் கிடையாது. திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் கூட இந்த சாதி வெறியோட இருப்பாங்க. அதிமுகவை சேர்ந்தவர்களும் அதே மாதிரி சாதி பெருசா நினைக்கிற ஆட்களும் இருக்காங்க. அந்த மாதிரி தாவேக்காவை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். பட் அதே நேரம் தாவேக்கா என்பது இப்பதான் புதிதாக பிறந்த ஒரு கட்சி. அப்ப இவங்க என்னன்னா இந்த கட்டத்திலேயே அந்த சாதிக்கு எதிரான ஒரு முழக்கத்தை வந்து அவங்க எடுத்துட்டு வந்திருக்கணும். வந்திருந்தாங்கன்னா அது அந்த கட்சியில் சேருபவர்கள் வந்து நம்ம அப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு அவர்களுக்கே அப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்குவாங்க. அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் அந்த கட்சிக்குள்ள வந்த பிறகாவது அவங்க அந்த சாதி வெறியெல்லாம் இல்லாத ஒரு மனிதராக மாறுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. குறைந்தபட்சம் அந்த அந்த மனநிலை நோக்கி ஒரு நகர்கிற ஒரு ப்ராசஸ் ஆகுது, அது நடக்கும். எனக்கு தெரிஞ்சு தாவேக்காவில் அந்த மாதிரியான ஒரு முழக்கம் இல்லைங்கிறது ஒரு பெரிய வருத்தம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி பல தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது சென்னைக்கு அருகிலேயே நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வேலிடான கேள்விதான். என்ன காரணம், பொதுவாகவே இந்த சாதி அடையாளம், சாதி திமிர், சாதி பெருமிதம் வந்து பெரும்பாலும் சென்னை போன்ற நகர பகுதிகளில் வந்து நீங்க பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனா இவர் என்ன சாதிங்கிறதே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, எய்தாப்புல வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியாது. யாருமே அதை பெரும்பாலும் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க ஒப்பீட்டு அளவு சொல்றேன். இப்ப நீங்க சென்னை தவிர்த்து போனீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வட மாவட்டங்கள்ல போனீங்க அப்படின்னா இன்ன சாதி அப்படிங்கிறத வந்து சில பேர் ரொம்ப பெருமையா காட்டிக்குவாங்க. தென் மாவட்டங்களுக்கு போனா இன்னொரு சாதிக்காரவங்க அவங்கள பெருமையா வெளிப்படுத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த சமீப காலமாக அந்த கையில் கட்டிக்கிற கயிறு, இது போன்ற விஷயங்கள் மூலமாக நான் இன்ன சாதி அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான போக்கு வந்து நகரப்பகுதியில் நீங்க பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஆணவ கொலை நகரத்தை ஒட்டிய, சென்னையை ஒட்டிய ஒரு பகுதியில் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். பொதுவாகவே நான் சொல்றது அப்படித்தான். ஒரு குற்றம், அது முக்கியமா ஆணவ கொலை போன்ற ஒரு சம்பவம், ஒரு குற்றம் நடக்கும்போது அதற்கான தண்டனைங்கிறது ரொம்ப கடுமையா இருக்கணும். கண்டிப்பா கடுமையாக இருப்பது மட்டும் இல்ல, அது வந்து வெகு விரைவில் அந்த தண்டனை கொடுக்கப்படும். ஆனா இங்க என்னன்னா, அந்த சம்பவம் மக்களால் மறக்கப்பட்ட பிறகு அந்த வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பு வரும்போது மக்களுக்கு ஆமா இந்த ஒரு சம்பவம் எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சுன்னு மக்கள் ரீகால் பண்ணுகிற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் மேலே அதனுடைய உண்மைத்தன்மை வந்து காவல்துறை கண்டுபிடிக்கும். சார் நான் ஏன் முன்னாடி அழுத்தம் திருத்தமாக தாவேக்கா நிர்வாகின்னு சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு புது அரசாங்கம் வந்திருக்கு. விஜய் அவர்கள், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மேலே மக்கள் மிகப்பெரிய அன்பு கொண்டு யாருக்குமே வரலாற்றிலே பெறாத வெற்றியை அவர் கொடுத்து நீங்கள் சிஎம்மாக உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அவரோட கட்சி நிர்வாகி தான் இந்த தவறு பண்ணதா மக்கள் இது வரைக்கும் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அவர் எதாவது ஆக்ஷன் எடுப்பாரா? ஏன்னா இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இதுக்கு முன்னாடி கவின்னு ஒரு பையன் ஆணவ கொலையில் அவர் எந்த கருத்துமே சொல்லலை, முதல்வர் அவர்கள் கருத்தே சொல்லலை, அமைதியாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு அவரோட கட்சிக்காரங்களே இப்படி பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாரா? அதாவது இந்த சம்பந்தப்பட்ட நபர் தாவேக்காவில் ஒரு நிர்வாகியாக இருக்கும் பட்சம்
அதே மாதிரி இந்த கொலைக்கு அவர்தான் காரணம்ங்கிறது நிரூபிக்கப்படும் பட்சம் நிச்சயமாக கட்சி ரீதியாக அவர் மீது விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு நம்ம நம்புறோம், எதிர்பார்க்கிறோம். பட் அவர் என்ன செய்ய போறாருங்கிறது தெரியல. பட் கட்சி தலைவராக அவர் நடவடிக்கை எடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இந்த சம்பவம் வந்து இந்த சம்பவம் குறித்து விரைந்து வந்து நடவடிக்கை எடுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த இது போன்ற சம்பவங்களுக்கு பிறகாவது தாவேகா பார்த்தீங்கன்னா இந்த சாதி விஷயத்தில், அதாவது சாதி மறுப்புங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெருசா கையில் எடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா வேறு கட்சியின் தலைவர்கள் சொல்றதை வந்து மக்கள் பெருசா ரிசீவ் பண்ணிக்கிறது இல்லை. ரொம்ப வெளிப்படையா நம்ம பேசுவோமே, ஒரு எடப்பாடியோ அல்லது மு.க. ஸ்டாலின் அவர்களோ நம்ம இனிமே நமக்கு சாதி வேணாம், சாதி மறுப்பு திருமணம் செய்வோம், என்ன சாதியெல்லாம் தூக்கி போடுவோம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோமே, அது வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, யாரும் ஃபாலோ பண்ணவும் மாட்டாங்க. ஒருவேளை அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வேணும்னா தலைவர் சொல்லிட்டாரே அப்படின்னு அதை வந்து ஒரு சம்பிரதாயமாக அதை பின்தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஜய் போன்ற மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் வந்து இந்த விஷயத்தை முன்னெடுக்கும் போது அது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு வந்து விஜயை ரசிப்பவர்கள், விஜயை கொண்டாடுபவர்களுக்கு வந்து வயது வரம்பே இல்லை. ஒரு சின்ன குழந்தையில தொடங்கி வயதானவர்கள் வரை வந்து விஜயை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வாயிலிருந்து சாதியை எல்லாரும் தூக்கி போடுங்க, சாதி மறுப்பு திருமணம் பண்ணுங்க, சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு பேசும்போது என்னாகும் அப்படின்னா, அடடா நம்ம தளபதி சொல்லிட்டாரு, இதை நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு எல்லாருமே அந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு. அப்படி ஒரு விஷயத்தை விஜய் செய்வது வந்து இந்த தலைமுறைக்கு அவர் செய்கிற ஒரு பேருதவியா இருக்கும். சார், இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு தனியா ஒரு சட்டம் இயற்றணும்ன்றது மிக நெடுங்கால ஒரு ரெக்வஸ்டா இருக்கு. திமுக இருந்தாங்க, அதிமுக இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வேற சில கட்சிகள்லாம் இருந்திருக்காங்க ஆட்சியில். பட் ஆனால் யாருமே பண்ணலை. இப்போ தமிழக முதல்வர் அதை பண்ணுவாரா? இல்லை, அதுதான் நீண்ட கால கோரிக்கையா இருக்கு. ஆணவ கொலைக்கு எதிராக வந்து நம்ம தனிச்சட்டம் இயற்றணுங்கிறது விடுதலை சிறுத்தைகள் போன்ற பல்வேறு கட்சிகள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசு என்ன நினைக்குது அப்படின்னா, இப்போ கொலை அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தண்டனை இருக்கு. இந்த பிரிவின் கீழ் இவர்களுக்கு இந்த தண்டனைங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட சட்டம் தான். அதில் ஆணவ கொலை அப்படிங்கிறத அதை நம்ம ஒரு பிரித்து பார்க்கணுமா? இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கொலை நடந்திருக்கு, ஒருத்தனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப ஆணவ கொலை அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து நீங்க வந்து இரட்டை ஆயுள் தண்டனையை, தூக்கு தண்டனையை கொடுத்தா அதுவே பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து செல்லாததாக ஆக்கப்படுவதற்கு ஆபத்து இருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் இங்க பாருங்க, ஒரு கொலைக்கு வந்து அந்த குற்றவாளிக்கு 10 ஆண்டு தண்டனை கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இந்த கொலைக்கு வந்து 20 வருஷம் கொடுத்துருக்காங்க, இது தப்பு அப்படின்ட்டு அந்த தீர்ப்பை முன்னுதாரணம் காட்டி கோர்ட்ல வந்து இவங்க போய் வாதாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சட்ட சிக்கல்களை தவிர்ப்பதற்காக இதை வந்து இவங்க தாமதப்படுத்திட்டு வர்றாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. பட் என்ன இருந்தாலும் ஆணவ கொலைக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு தண்டனையை வந்து கொண்டு வர்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும். ஏன்னா அப்பதான் இதை வந்து நீங்க வந்து முற்றிலுமாக இல்லை என்றாலும் அதாவது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியா நேற்று அசம்பிளி பார்த்துருப்பீங்க சார், எப்படி பாக்குறீங்க சார் அசம்பிளியா? ஏன்னா அசம்பிளிக்குன்னு ஒரு மரியாதை மாண்பு இருக்குன்னு பல பேர் சொல்றாங்க, அது போக போக கம்மியாயிட்டே வருதோ? ஏன்னா அந்த அரசியல தோத்துட்டோன்ற வெறியும் அந்த உணர்வுமே இன்னும் அவங்க கிட்ட இருக்கு. ஒன்றும் இல்லை, உதயநிதி சொல்லியிருப்பாரு, சங்கி அமைச்சர் இருப்பாரு, பதிலுக்கு இந்த அமைச்சர் வந்து நீங்க உதயநிதி அவர்கள் பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்காந்துருந்தீங்களே, இந்த மாதிரி சொல்றதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதான் பொதுவாகவே சட்டமன்றமும் சரி பாராளுமன்றமும் சரி ஒரு மாண்புமிக்க ஒரு சபை தான். அங்க வந்து மரியாதை குறைவாக எதுவும் பேசக்கூடாது, அந்த கண்ணியத்தை வந்து காப்பாற்றணுங்கிறதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு கூறு தான். ஆனா உண்மை என்னன்னா, காலமாகவே பாராளுமன்றமும் சட்டமன்றமும் அந்த கண்ணியத்தை காக்கிற இடமாக இருந்ததில்லை. அதுதான் உண்மை. தமிழ்நாடு சட்டமன்றத்தை தனியா எடுத்து பேசணும் அப்படின்னா, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, அண்ணா முதல்வராக இருக்கும்போதும் சரி, கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, அதற்கு பிறகு வந்த ஸ்டாலின், எடப்பாடி, ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கும் போதும் அந்த கண்ணியத்தை, அந்த மாண்பை என்ன காப்பாற்றுகிற இடமாக பல நேரங்களில் இருந்ததில்லை. அதான் உண்மை. ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா, அன்றைக்கு அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. புரியுதா இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நேரலையில் ஒளிபரப்பும் போது நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். பார்த்துட்டு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்கிறோம், அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, இப்படிலாம் பேசலாமா,
சங்கிங்கிறாரு, அவர் பாத்ரூம்ல ஒளிஞ்சது பத்தி பேசுறாரு, அப்படி இப்படின்னு நம்ம எல்லாம் பேசுறோம். இன்னைக்கு மக்களே அது குறித்து பேசுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சினிமா தியேட்டர்ல மக்கள் சினிமா பாக்குறாங்களோ இல்லையோ, தொலைக்காட்சியிலையும் யூடியூப்லயும் வந்து அசம்பிளியில நடக்கிறத பாக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பேசு பொருளாவெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா, இது காலம் காலமாக நடப்பது தானே. ஒரு உதாரணம் சொல்றேன். ஜெயலலிதா சட்டசபையில் தாக்கப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குல்ல, அவர் தலைவீரி கோலமா இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த சம்பவத்துக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? அங்கு உச்சரிக்கப்பட்ட ஒரு மோசமான வார்த்தை தான் என்ன, அன்பார்லிமெண்டரி வேர்டு வந்து அங்க உச்சரிக்கப்பட்டதாகலாம் செய்திகள் வந்தது உண்டு. அது மாதிரி சட்டசபையில் வந்து பல முறை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலவரங்கள் கலையபரங்கள்லாம் நடந்திருக்கு. ஒருத்தரை தாக்கி கொண்டது. அப்புறம் தாமரைக்கடின்னு ஒரு எம்எல்ஏ, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ரீவில்லிபுத்தூருடைய எம்எல்ஏ. அவருடைய மோதிரமே பார்த்தீங்கன்னா மொத்த கையையும் அடைச்ச அளவுக்குலாம் இருக்கும். அவர் வந்து இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் போய் அடிச்சாரு. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகும் போது நான் அடிக்கலைங்க, அவரை தட்டுனேன் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாமே கடந்த காலத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த சம்பவங்கள் தான். அதனால இன்னைக்கு அதை நம்ம நேரலையில் பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஒரு நெருடலாகவும் உறுத்தலாகவும் இருக்கு. பட் என்ன இருந்தாலும் சபையின் மாண்பை அந்த உறுப்பினர்கள் வந்து காப்பாற்றணும். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நம்ம பேசுறத வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கவனத்தில் அவங்க வச்சுக்கணும். அது மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும் சார். அதே மாதிரி இன்னொரு சம்பவம், இன்னொரு விஷயம் இன்னுமே பேச போல இருக்கு. எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் ஃப்ரீ கார் கொடுக்கறது, அது எப்படி பாக்குறீங்க? இவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, திமுக வேணாம்னு சொல்லிட்டாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வந்து விஜய் அவர்களுடைய அறிவிப்பிலே வந்து ஒரு தவறான அறிவிப்பாக தான் நான் பார்க்கிறேன். என்னன்னா இப்ப விஜய் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு இருக்காரு. இப்ப சமீபத்தில் அந்த 110 விதியின் கீழ் கூட ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்தினுடைய இந்த உச்ச வரம்பை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமா உயர்த்தினார். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய புரட்சி. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் வந்து உண்மையிலே நம்ம பாராட்டுறோம். பட் ஆனால் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு தவறான விஷயமா தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் அப்படின்னா ஒரு 5 லட்சத்துக்கோ 10 லட்சத்துக்கோ என்ன அவங்களுக்கு கார் வாங்க போகிறது இல்லை. மினிமமாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சத்திலிருந்து 35 லட்சம் அப்படிங்கிற ஒரு விலை உள்ள கார் தான் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது 234 எம்எல்ஏக்களுக்கும் ஒரு 30 லட்சம் 35 லட்சம் கார் அப்படின்னால அதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 கோடி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவர்களுக்கு ஒரு பராமரிப்பு செலவாக ஒரு 75,000, அதுக்கப்புறம் உதவியாளருக்கு ஒரு 25,000. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு டிரைவருக்கான சம்பளமாக கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து அது வந்து மாசம் ஒரு எம்எல்ஏக்கு 1 லட்சம் அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 2,34,00,000 ரூபா ஆகுது. அப்ப ஒரு வருஷத்துக்கு என்ன ஆச்சு, 5 வருஷத்துக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 150 கோடிக்கு மேலே வருது. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக 5 ஆண்டுகளில் தாவேக அரசு கிட்டத்தட்ட ஒரு 250 கோடியிலிருந்து 300 கோடி வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கு. புரியுதா இல்லையா? அது அந்த காரினுடைய விலையை பொறுத்து அது கூட குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த உண்மை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எம்எல்ஏவுமே மினிமமாக ஒரு 5 கார்கள் வச்சிருப்பாங்க. மினிமமா. கம்யூனிஸ்டுகளை விட்டுருங்க, அவர்கள் அப்படிப்பட்ட உறுப்பினர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மற்ற எல்லா கட்சிகளுமே தான் இருப்பாங்க. அப்புறம் தாவேகாவில் வந்து புதிதாக வெற்றி பெற்று வந்தவர்களுக்கு வேணா அந்த வசதிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அதில் விஜயும் அடக்கம், உதயநிதி ஸ்டாலினும் அடக்கம், ஆதவ் அர்ஜுனாவும் அடக்கம். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க மக்களுடைய வரிப்பணத்தை நீங்க வாரி இறக்கிறீங்கன்னு தானே அதனுடைய அர்த்தமே இருக்கும். நீங்க என்ன சொன்னீங்க, மக்கள் பணத்தை யாரும் கொள்ளையடிக்க விடமாட்டேன், கொள்ளையடிச்சவங்களையும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப இந்த மாதிரி விரயம் பண்ணுவதை வந்து நம்ம என்ன கணக்கில் வைக்கிறது? அதனால இது வந்து ஒரு தவறான அறிவிப்பு. ஒருவேளை அந்த உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு திமுக வந்து மிக சரியான முறையில் ரியாக்ட் பண்ணாங்க. அந்த வகையில் நம்ம திமுகவை பாராட்டணும். நமக்கு தான் ஓசியில் ஒரு கார் வருது, வரட்டும், என்ன நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், நம்ம வீட்டில் நிற்கிற 15 கார்களோடு இது ஒரு காராக நிற்கட்டும்னு நினைக்காம திமுகவை சேர்ந்த 59 உறுப்பினர்களுக்கு கார் வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கோன்னு அறிவித்தது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இடதுசாரிகளும் அதான் யாருக்கு காரு தேவையோ அவங்களே வந்து எங்களுக்கு கார் வேணான்றாங்க, நாங்க பஸ்லயும் ஆட்டோவிலையும் வந்துக்கிறோம்ப்பா, எங்களுக்கு கார் வேணாங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகச்சிறந்த ரியாக்ஷன். இதை தொடர்ந்து மற்றவர்களும் இந்த முடிவு எடுக்கணும், மற்ற கட்சிகளும். இப்ப அதிமுகவில் இருக்கிற
எம்எல்ஏக்கெல்லாம் மட்டும் லேசுப்பட்டவங்களா, சோத்துக்கு கஷ்டப்படுறவங்களா என்ன? எடப்பாடியும் சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் இவங்கள என்ன சோத்துக்கு கஷ்டப்படுறாங்களா? அவங்கள்ட்ட கார் இல்லையா? என்ன அவங்ககிட்டயும் ஒரு 10 கார் 15 கார் இருக்கும் நிச்சயமாக. இப்ப அவர்களும் அந்த முடிவெடுத்து மற்ற கட்சிகளுமே இந்த விஷயத்தை வந்து வலியுறுத்தணும். கார் எம்எல்ஏக்களுக்கு வேணாங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து வலியுறுத்தணும். அதுதான் சரியாக இருக்கும். சார் இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலினும் சரி, இன்னைக்கு திமுகவும் சரி, ஒரு அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு தோணுதா? சூப்பரா நல்லா இல்ல, அதை ஸ்கோர் பண்ணிட்டாங்கிற வார்த்தை கொண்டு குறிப்பிடணுமாங்கிறது எனக்கு தெரியல. நீங்க அப்படி மதிப்பெண் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஸ்கோர் பண்ணிட்டாதான் நீங்க எடுத்துக்கலாம். பட் அதே நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மக்கள் பணம், அது விரயமாவதற்கு நாமும் துணை போகக்கூடாதுங்கிற அந்த ஸ்டாண்ட் அது. ஓகே, புரியுதா இல்லையா? அதே நமக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த காரை தான் வேணான்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் நாங்க தனியா ஒரு வீடு கொடுக்குறோம்னு சொன்னா அதை வேணான்னு சொல்லிருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம், பல பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீடு கொடுங்க, எம்எல்ஏ ஹாஸ்டல்ல ரூம் கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் தொடர்ந்து வைப்பாங்க. அது திரைமறைவில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த விஷயத்தை வந்து அந்த வீடு விஷயத்திலையும் இவங்க காட்டுவாங்களாங்கிறது ஆதவர்ஜன் அது கேட்டிருந்தார் அசம்பிளியில். இப்போ உங்ககிட்ட 4 வீடு, உதயநிதிட்டே 4 வீடு இருக்கு, அரசு பங்களா வேணும்னு என்கிட்டயே ரெக்வஸ்ட் பண்ணி என்கிட்ட அப்ளை பண்ணியிருந்தாரு, விண்ணப்பம்லாம் கொடுத்துருந்தாரு, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன், அவர் வீடு வேணாம்னு சொல்லுவாரெல்லாம் கேட்டிருந்தாரு. இல்லாமல் அது நியாயமான கேள்வி தானே. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, கடந்த 5 ஆண்டுகளில் உதயநிதி ஸ்டாலினுடைய வீடுன்னா எங்கே இருந்துச்சு? செனட் ஆஃப் ரோட்ல இருந்தது. அங்கே தான் முதலமைச்சரும் இருந்தார். அதாவது உதயநிதி வீட்டில் மு.க. ஸ்டாலின் இருந்தார். அது வந்து முதல்வருடைய வீடும் அதுதான், துணை முதலமைச்சர் உதயநிதியுடைய வீடும் அதுதான். தமிழ்நாட்டுக்கே தெரிந்தது உதயநிதி வீடு எங்கன்னா செனட் ஆஃப் ரோடு, அப்படிதான். அவருக்கு நீலாங்கரையில் ஒரு வீடு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இப்பதான் வந்து அவர் கைது செய்யப்படும் போது தான் அவருக்கு நீலாங்கரையில் ஒரு வீடு இருக்குங்கிற செய்தியே நமக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இது அல்லாமல் நிறைய வீடுகள் அவங்களுக்கு இருக்குங்கிறது பத்திரிகையெல்லாம் நம்ம செய்தியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசு தருகிற வீடை, அது இன்னும் சொல்லப்போனால் அவர் எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் அமைச்சர் அந்தஸ்துள்ள ஒரு பதவி இது. அவருக்கு வந்து வீடு ஒதுக்கணுங்கிறது ஒரு விதி, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு கார் வேணான்னு ஒரு பெருந்தன்மையாக சொல்றாங்கல்ல, அதே பெருந்தன்மையோடு இல்லைங்க எனக்கு வீடு வேணாம், வீடு தேவைப்படுகிற உறுப்பினர்களுக்கு கொடுங்கிற அந்த இதை வந்து அவர் எடுக்கணும். புரியுதா இல்லையா? அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், அப்போ ஒரு அவருக்குன்னு ஒரு ஆபீஸ் வேணாமா, மக்கள் அவரை எப்படி வந்து பார்ப்பாங்க அப்படின்னா, அவருடைய தொகுதியில எம்எல்ஏக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்கும். நீங்க அந்த இடத்துல உட்காந்து உங்களுடைய தொகுதி பிரச்சனைகள் நீங்க பார்க்கலாம். கட்சி ரீதியான விஷயங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அறிவாலயம் இருக்கு அல்லது அன்பகம் இருக்கு, அங்க வந்து நீங்க பார்த்துக்கலாம். அதனால அந்த வீடு விஷயத்துல வந்து இவர் கோரிக்கை வைத்தது வந்து என்னை பொறுத்தவரை அது ஏற்புடைய விஷயமாக படலை எனக்கு. ஓகே சார். சார் அடுத்தபடியாக இன்னைக்கு திமுகல பல்வேறு அதிரடி ஆக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக போட்ட ரூல் என்னன்னா 70 இயர்ஸ்க்கு மேலே யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த கட்சி பதவியும் கிடையாதுன்றது தான். இன்னைக்கு அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் ஒரு 13 பேர் அந்த பதவியை விட்டு தூக்கியிருக்காங்க. அந்த 13 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்சி நிர்வாகிகள். இதுக்கு முன்னாடி அமைச்சர்களாக இருந்தவங்க தான் அவங்க எல்லாருமே நீக்கியிருக்காங்க. இந்த ஆக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு அட்டம்ப்ட் வந்து அவங்க பண்ணவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, திமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள்ங்கிறவங்க ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ திருச்சி அப்படின்னா KN நேரு, திண்டுக்கல்னா ஐ பெரியசாமி, விழுப்புரம்னா பொன்முடி, இப்படி ஒவ்வொரு ஊருக்குமே பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைனா ஏவா வேலு, வேலூர் அப்படின்னா துரைமுருகன் அப்படின்னு இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குறுநில மன்னர்கள் இருப்பாங்க. இப்ப அவர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா, அங்க பாத்தீங்கன்னா அங்க லோக்கல் நிர்வாகிகளை கையில வச்சுட்டு கட்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு கலகம் பண்ணுவாங்க, அது கட்சியை வந்து பலவீனப்படுத்துங்கிறதுனால அவர்கள் என்ன தவறு செய்தாலும் திமுக மேலில வந்து பெருசா கண்டுக்காது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கணும்னா இவர்களுக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க. அப்புறம் அமைச்சர்கள் அப்படின்னால நீங்க வந்து அது திமுக மேலிட வந்து அமைச்சர்கள் பட்டியல தயாரிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களும் நானுமே தயாரிச்சிடலாம். திமுக அமைச்சர் ஜெயிச்சிருச்சா, ஓகே, இவங்கெல்லாம் அமைச்சர் நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம், தமிழ்நாட்டில் யார் வேணாலும் சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் இந்த டிபார்ட்மெண்ட்னா இவர், அந்த டிபார்ட்மெண்ட்னா அவருங்கிறது நமக்கு ஈஸியாக யூகிக்கிற முடிகிற அளவுக்கு தான் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த கட்சியில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும்.
அதுல பெரும்பாலானவர்கள் நீங்க சொல்ற மாதிரி 60 வயதை 70 வயதை கடந்தவர்களா தான் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காரணங்களால் அவர்கள் மீது இவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியல. ஆனா அதுதான் கட்சி பலவீனப்படுத்துதுங்கிற உண்மையும் அவங்களுக்கு தெரியும். அது மாற்றம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, துரைமுருகன் அவர் வயோதிகம் காரணமா ரொம்ப தளர்ந்து போயிட்டாரு. அதுதானே உண்மை. அவர் நடந்து வர்றதுக்கே கஷ்டப்படுறாரு. ஆனா இப்ப காட்பாடி தொகுதினா இப்ப அவருக்கு தான் கொடுப்பாங்க. நியாயமா நீங்க என்ன பண்ணணும், அவர் மீது உள்ள ஒரு கருணை அடிப்படையிலையாவது நீங்க அவருக்கு ஒரு ஓய்வு கொடுத்துட்டு ஒரு இளைஞருக்கு தானே அந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கணும். ஆனா அங்க துரைமுருகனுக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனமான ஒரு விஷயம் தான். இதற்கு எதிராகத்தான் திமுகவில் ஒரு கலக குரல் கேட்டது. முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் இது குறித்து ஒரு பெரிய அளவில் ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருந்தார் கட்சிக்குள்ளேயே. நம்ம கட்சியை ஒரு ரீஃபார்ம் பண்ணணும், இந்த சீனியர் நிர்வாகிகள் எல்லாரையுமே நம்ம ரிட்டையர்ட் பண்ணிட்டு புதிய ஆட்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுல ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய தயக்கம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கால மாற்றம், இளைஞர்களுடைய குரலை நீங்க நிராகரிக்க முடியாத ஒரு கட்டத்துல அந்த திமுக மேலிடம் இருப்பதால் இன்னைக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அதுலயே பாருங்க நிறைய குழப்பம். முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாவட்ட செயலாளர் 2 பீரியடு தான் அவங்க பதவியில இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இல்ல அவங்க 3 பீரியட் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்காங்க. சோ அதுலயே அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க ஒரு 3 பீரியட் அப்படின்னா இப்ப மினிமமாக பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வந்துடும். அப்ப பின்னால் இருக்கிறவங்க எப்படி அந்த இடத்துக்கு வர முடியும்? அதனால அதிகபட்சம் ஒரு 2 முறை அந்த பதவியில இருக்கலாம் அப்படின்னா தான் அந்த அதிகார பரவல்ங்கிறதே இருக்கும். என்னதான் நேற்றைய நிலைமைக்கு இன்னைக்கு ஒரு சரியான இடத்தை நோக்கி திமுக நகர்றதா நினைச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு தாவேக்காவில் முழுக்க இளைஞர்கள் தான், ஜென்சிக்கள் எல்லாமே அங்க இருக்காங்க. அப்ப அந்த ஜென்சியை திமுக இழுக்கணும் அப்படின்னா அவனுக்கு நீங்க ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். திமுகக்குள்ள போனா நமக்கு ஒரு பதவி கிடைக்கும், நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும், நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும்னு அந்த ஜென்சிக்கு தோணாதான் அவன் அந்த கட்சிக்குள்ளேயே வருவான். இப்ப பாருங்க, திமுகக்குள்ள போனோம்னா நமக்கு பதவி கிடைக்கிறதுக்கு ஒரு 55 வருஷம் ஆகும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சுன்னா அவன் வரமாட்டான். அப்ப அவர்களை வர வைப்பதற்கான ஒரு உத்தியாவும் இதை நம்ம எடுத்துக்கணும். ஓகே சார், இப்போ இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. ஒன்றும் இல்லை, கட்சியோட தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கே 70+ தான். இப்போ அவரு அந்த பதவியை விட்டு போவாரான்னு ஒரு வினா வருது. இல்லை இந்த வினா எப்படி? இல்லை அது கரெக்டு தான். அது ஒரு பெரிய சிக்கல் தான். அப்ப என்னன்னா, இவர்கள் அந்த விதியை கொண்டு வரும்போது இந்த விதி தலைவர், செயலாளர், பொருளாளருக்கு பொருந்தாது. என்ன அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதிவிலக்காக ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரணும். அப்படி இல்லைன்னா இந்த விதியே உங்களுக்கு காமெடி ஆயிடும். இப்ப நீங்க பாருங்க, திமுக நிர்வாகிகள் 70 வயசுக்கு மேல இருந்தோம்னா அவங்க இருக்க முடியாதுன்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்ப முதல் கேள்வி ஸ்டாலின் வயசு என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா இது திமுகவில் மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலையுமே இருக்கு. நீங்க பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜகவிலும் 70 வயசுக்கு மேலனா நீங்க கட்சி பதவியில இருக்க முடியாதுங்கிறது அந்த கட்சியினுடைய அடிப்படையான விதி. ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மோடி உட்கார்ந்து இருக்காரு, பல பேர் பாத்தீங்கன்னா 70 வயதை கடந்தவர்கள் அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், இவர் ஒரு முக்கியமான பதவியில இருக்காரு, இவரை நீக்கணும்னா அது கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அதை கண்டும் காணாம இருப்பாங்க. அந்த சிக்கல் திமுகவுல இருக்கு. ஓகே சார், இவ்வளவு நேரம் இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொன்று நன்றி சார்.